ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய தெரியாதீங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணிடலாம். அதான் எண்ணெயில் எனக்கு எந்த ஸ்நாக்ஸுமே நான் பொரிச்சு எடுத்ததில்லை, இதுக்கு முன்னாடி எந்த ஸ்நாக்ஸுமே நான் ட்ரை பண்ணி கூட பார்த்ததில்லை அப்படிங்கிறீங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி உங்களுக்கும் நல்லா ஈஸியாக வர மாதிரி முறையில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பொருட்களை வச்சு மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன். ஒரு கப் அளவு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் அளவு நான் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டு பொருட்களை வச்சு மட்டும்தான் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான முறையில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு கப் கோதுமை மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரை கப் சர்க்கரையை ஒரு சின்ன கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். அரை கப் சர்க்கரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரை கப் அளவு நான் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அந்த சர்க்கரையை மெல்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கப்பளவு வந்து கோதுமை எடுத்திருக்கேன், அரை கப்பளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரையை பார்த்தீங்க அப்படின்னா அரை கப் அளவு நான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த சர்க்கரை வந்து தண்ணியில் வந்து மெல்ட் ஆகி வர அளவுக்கு தான், சர்க்கரை வந்து கரைஞ்சி பாவாக வர தேவையில்லை, சர்க்கரை மட்டும் லைட்டாக மெல்ட் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே 2 ஏலக்காவை பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு. 2 ஏலக்காவை இதில் தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடலாம். சர்க்கரை நல்லா தண்ணியில் மெல்ட் ஆகி வரட்டும். சர்க்கரை ஓரளவு கொஞ்சம் கரைஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் மட்டும் லைட்டாக கரையிட்டு அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் சர்க்கரை கரையை விட்டுட்டுருக்கேன். சுடு தண்ணியில் சர்க்கரை ஓரளவு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஆற விட்டுக்கலாம். சர்க்கரை பாருங்கள் நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கிளியராக தெரியுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு கப் கோதுமை மாவை மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கப் அளவு நான் தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு ஸ்பூனில் கலந்து விட்டுக்கிறேன். அரை கப் அளவு தண்ணியை வந்து நான் சர்க்கரை வந்து கரையிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவில் கலந்து விடுறதுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை தண்ணி நமக்கு நல்லா ஆறி இருக்குது. இந்த சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா ஸ்பூனில் கலந்து விடலாம். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அளவு தான் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கப் கோதுமாவுக்கு ஒரு கப் தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கோதுமாவு கொஞ்சம் தண்ணி சேர்க்க உள்ளே இழுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் திருப்பி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் நீங்கள் தண்ணி விடுங்க, போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விடணும் ஈவனாக. அப்படின்னா தான் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடைக்கும் நமக்கு. சக்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கோதுமை மாவில் சேர்த்து நல்லா ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி பதத்தில் இருந்ததுன்னா நமக்கு எண்ணெயில் பொரிச்சிருக்கும், நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வரும். பதம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் எண்ணெயை நம்ம எடுத்து வச்சோன்னா எண்ணெய் ஹீட் ஆகிற அந்த டைம் மட்டும் கோதுமை மட்டும் அதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே மட்டும் இந்த கோதுமை மாவு அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் பேன் வச்சு தேவையான அளவு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் அதிகமாக தேவையில்லை. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 லிட்டருக்கு கம்மியான அளவு தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அதிகமாக எண்ணெய் விட்டு இதில் பொரிக்க வேண்டாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கோதுமை கொஞ்ச நேரம் ஊறி இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஊறும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி விடுங்க. ஆனால் நான் கலந்து வச்சிருக்கப்போ பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ திக்காக இல்லை, ஓரளவு கரெக்டான பதத்தில் தான் இருக்குது. ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டம்ளரில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டம்ளரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய்க்குள்ளே விடலாம். அதை பார்த்திங்க அப்படின்னா டம்ளரில் இருந்து நம்ம எண்ணெயில் ஊற்றும் போது என்ன ஆகும்னா நல்லா ரவுண்ட் ஷேப் அழகாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி சின்ன டம்ளராக எடுத்துட்டோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப் நமக்கு கரெக்டாக சின்னதாக கிடைக்கும். சப்போஸ் கொஞ்சம் பெரிய டம்ளராக தண்ணி குடிக்கிற மாதிரி பெரிய டம்ளராக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வாய்ப்பகுதி பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அகலமாக இருக்கும்போது நம்ம எண்ணெயில் விடும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் அகலமான ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி டம்ளராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சின்ன ரவுண்ட் ஷேப் அழகாக கிடைக்கும். டம்ளரில் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 அளவு நீங்கள் டம்ளரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு எண்ணெயில் விடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய்க்குள்ள பார்த்திங்க அப்படின்னா விடும்போது அடுப்பு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரே இடத்துல பொறுமையாக நீங்கள் விட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரே இடத்துல பொறுமையாக விடும்போது தான் இந்த மாதிரி நல்ல அழகான ஒரு ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்கும். எண்ணெய்க்குள்ள விட்டனே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உள்ள புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வருதுன்னு. ஒவ்வொரு பீசஸுமே நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு பீஸ் நம்ம எண்ணெயில் நமக்கு ஊற்றுறோம் பார்த்திங்கன்னா டம்ளரில் இருந்து விட்ட உடனே ஒரு 2 செகண்டாவது நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது லைட்டாக அந்த எண்ணெயிலேருந்து இங்கிட்ட மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் அடுத்த பீஸ் விட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பீஸ் எதுவுமே ஒட்டாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பாக அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு டம்ளரில் தான் நம்ம விட்டுருக்கோம். கொஞ்சம் கூட ஒரு ஃப்ளாப் ஆகாமல் அப்படியே எந்தளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறம் இதே போல் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஏன்னா கோதுமை மாவில் பண்ணனால ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது வேகிறதுக்கு. நல்லா புஷ்ஷுன்னு எல்லா பீஸுமே நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வந்துருக்கணும். கொஞ்சம் கூட ஃப்ளாப் ஆகாமல் எல்லா பீஸும் சூப்பராக எந்திரிச்சு வந்திருக்கு.
இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செய்யறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் டைம் எடுத்துக்கும். அதாவது கோதுமை மாவு நமக்கு கரைச்சி வைக்கிற அந்த டைம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சூடாகிற வரைக்கும் மட்டும் அந்த கோதுமை மாவு ஊறினாவே இந்த அளவுக்கு நல்லா புஸ்ஸுன்னு எந்திரிச்சு வந்துரும். 2 பக்கமும் நல்ல கலர் செவந்து வந்திருக்கு. எந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் அழகான கலர்ல கோதுமை மாவு செவந்து வந்திருக்குன்னு பாருங்க. இதே நீங்க டைரக்ட்டா சர்க்கரை கோதுமை மாவுல சேர்த்து நீங்க ஒரே தான் நீங்க கலந்து விட்டீங்க அப்படின்னா, இத விட இன்னும் நல்லா டார்க் ஷேடு கிடைக்கிற மாரி இருக்கும். அதனால தான் சர்க்கரைய லைட்டா தண்ணீல மெல்ட் ஆக விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவுல சேர்த்தனால தான் கரெக்ட்டா இந்த மாரி ஒரு கோல்டன் கலர் அழகான கலர்ல கிடைச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்ச் எண்ணெயிலிருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேட்ச் நம்ம திருப்பி எண்ணெயில விடுறேன் பாருங்க. எந்த மாரி அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பீஸ் நம்ம எண்ணெயில விட்டதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னாவே உடனே எண்ணெய்க்குள்ள இருந்து நல்லா புஸ்ஸுன்னு எந்திரிச்சு வந்துரும். இந்த மாரி சின்ன டம்ளர்ல எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஷேப்ல கிடைக்கும். இத விட நீங்க பெரிய டம்ளர் அதாவது வந்து டம்ளருடைய அந்த மேல் பக்கம், வாய் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா அகலமா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப அந்த எண்ணெய்க்குள்ள விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அகலமா இருக்கிற மாரி தான் இருக்கும். இந்த மாரி குட்டியான ரவுண்ட் ஷேப்ல உங்களுக்கு கிடைக்காது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1 கப் அளவுனா கோதும மாவு எடுத்ததுல தான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் செஞ்சிருக்கேன். 1 கப் கோதும மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நான் 4 பீஸஸா தான் எண்ணெயில பொரிச்சிருக்கேன். ஏன்னா 4 பீஸ் அப்படிங்கிறது ஓரளவு கொஞ்சம் சைஸ் பெருசா தான் இருக்கு என்னுடைய பேனுக்கு பார்க்கும்போது. அதனால நான் 3 பேட்ச் நான் பொரிச்சு எடுத்திருக்கிறேன் நானு. இப்ப செகண்ட் பேட்ச் நான் எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுத்திருக்கேன். அதுவும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா புஸ்ஸுன்னு எந்திரிச்சு வந்திருக்கு. இப்ப 3வது பேட்ச் தான் நான் எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறதுக்கு டம்ளர் எடுத்திருக்கேன். அதான் 1 கப் கோதும மாவு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர்ல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 3 செட் வந்தது. அதான் 3 டம்ளர் நமக்கு கிடைச்சது எனக்கு. இந்த ஸ்நாக்ஸ் பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம எண்ணெயில விடும்போது கரெக்ட்டா கை பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அதே நேர் அப்படியே எண்ணெய் கிட்ட ஒட்டி வச்சு நீங்க விட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி நல்லா உங்களுக்கு புஸ்ஸுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இத செஞ்சு பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சூப்பரா வரும். ஒரு டைம் கூட உங்களுக்கு ஃப்ளாப் ஆகாம கண்டிப்பா வரும். நான் சொல்ற இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிரும். அதாவது வெறும் 2 பொருட்கள வச்சு மட்டும் தான் அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கேன். கண்டிப்பா உங்க வீட்ல இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 2 மெயின் பொருட்கள மட்டும் தான் வச்சு தான் செஞ்சிருக்கேன். 1 கப் கோதும மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1/2 கப் அளவு சர்க்கரை வச்சு தான் ரொம்ப ஈஸியா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிருக்கேன். கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வரும். இந்த மாரி நீங்க டம்ளர்ல எடுத்து விட்டீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பா உங்களுக்கு அழகா கிடைக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க.